ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஈஸ்வரி. இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் காத்தோட்டமாக வெளியில் பிரியாணி செய்யலாம், அடுப்பில் செய்யலான்னு முடிவு பண்ணி அதுக்கான பொருள்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இது பிரியாணிக்காக கறி வாங்கியிருக்கோங்க. பாருங்கள், லெக் பீஸ். இது லெக் பீஸ் போட்டால் இந்த பிள்ளைங்களுக்கு பிடிக்கும் இல்லையா, அதனால் பிரியாணிக்காக லெக் பீஸ்லாம் வாங்கியிருக்காங்க. கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாகவே. இது சாப்பிட்றப்போ அப்படியே லாலிபப்பும் செஞ்சிடலான்னு சொல்லி அதுக்காகவும் கறியை எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதெல்லாம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இதை நல்லா கழுவி மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு அப்புறம் மேரினேட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி பிரியாணிக்காக வெங்காயம், தக்காளி இதெல்லாம் இருக்குல்லையா, இதெல்லாம் அரைஞ்சி ரெடி பண்ணிக்கலாம். எனக்கு கத்தியில் அறிய வராது, அதனால் அருவாமனை தான் எப்பயுமே நம்மளுக்கு. இப்போ இந்த வெங்காயத்தில் கருப்பு கலரில் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வேஸ்ட்டுன்னு நினைக்காம அதை உரிச்சு போட்டுக்கிட்டே இருக்காதீங்க. அதை தண்ணியில் அலசினாலே போயிடும். எப்படியும் ஒரு 2-3 மாதத்துக்கு இந்த சீசனில் இந்த வெங்காயம் இப்படி தாங்க இருக்கும். அதனால் அலசிக்கிட்டாலே போதும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இதெல்லாம் நம்ம அரிஞ்சு ரெடியாக வச்சுக்கலாம். பாருங்கள், இது போல் நான் பீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வெங்காயத்தை அரிஞ்சிட்டு நம்ம தக்காளியை அரிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இங்கே கோழி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்குது, பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்குது. இங்கே பாருங்கள், சுற்றிக்கிட்டு வராங்க. தக்காளியும் அரிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பீஸ் போட்டு ரொம்ப சின்ன பீஸாக இல்லாமல் இது போல் நான் பீஸ் போட்டு எடுத்துக்கிறேன். அரிஞ்சு ஃபஸ்ட்டு நம்ம இதை வச்சுக்கலாம். வெங்காயம், தக்காளி. இப்போ இஞ்சி நம்ம தோலை உரிச்சிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையுமே தனித்தனியாக தான் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம மசாலாவுக்கும் வேணும், நான் மேரினேட் பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்காகவும் ரெண்டுத்தையும் தனித்தனியாகவே நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், கறியை அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள், இது லாலிபப்க்கு இல்லையா, லாலிபப்க்கு ஒன்று, பிரியாணிக்கு ஒன்று. பிரியாணி நம்ம அரிசி போட்டுட்டு அந்த சிக்கன் அப்படியே வதக்கி தானே செய்வோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் போல் இது போல் மசாலாலாம் போட்டு ஊற வச்சுட்டா கறியில் எல்லா மசாலாவும் அதில் சேர்ந்துக்கோங்க. மிளகாய்த்தூள், கொஞ்சம் போல் மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு கறியை அப்படியே ஊற வச்சிட்டோன்னா அதில் மசாலா சேர்ந்துக்கும். அப்புறம் பிரியாணியில் போகிறப்போ இன்னுமே நல்லா சேர்ந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட். அதுக்காக தான் பிரியாணிக்கு. இப்போ லாலிபப்புக்கு என்னென்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய்த்தூளும் போட்டிருக்கேன். இப்போ எக்ஸ்ட்ரா என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஒரு முட்டை, தயிர், கடலை மாவு இதை போட்டு நம்ம அப்படியே பிரட்டி வச்சிட்டோன்னா நம்ம பிரியாணி செஞ்சு ரெடி ஆகிறப்போ இது கரெக்டாக ஊறி இருக்கும் நம்மளுக்கு. அப்போது நம்ம பொரிச்சு எடுக்க வாட்டமாக இருக்கும். இதை நம்ம பிணையிறப்போ என்ன செய்யணும், தண்ணி ஊற்றாமல் நம்ம அப்படியே பிணைஞ்சி கொடுக்குறோம் இல்லையா, பிணைஞ்சி கொடுக்குறப்போ அப்படியே பார்த்தாலே நம்மளுக்கே தெரியும் இந்த பதம். பத்தலைன்னா நம்ம கடலை மாவை பக்கத்தில் வச்சுக்கிட்டு தேவையான அளவு போட்டுக்கணும். இப்படி எண்ணெயில் பொரிக்கிற பொருள் எது இருந்தாலும் உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கணுங்க. ஏன்னா எண்ணெயில் பொரிச்சதுக்கப்புறம் உப்பு அதிகமான போல் தோணும். அதனால் உப்பை கரெக்டாக இருக்கான்னு ஒரு வேளை செக் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டுத்தையுமே எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த பாத்திரத்தை ரெடி பண்ணணும். இதில் தான், இந்த வட்டால் தான் நான் பிரியாணி செய்ய போகிறேன். இப்போ அடுப்பில் செய்ய போகிறோம் இல்லையா, செஞ்சு சாப்பிட்றது பெருசு இல்லைங்க, அதை சுத்தம் பண்ணுறது ரொம்ப பெருசு. அதனால் அடுப்பு சாம்பல் இருக்கும் இல்லையா, அது இல்லைன்னா களிமண் எது இருந்தாலும் சரி, நாங்கள் ஃபஸ்ட்டு இப்படி தான் பாருங்கள், கொஞ்சம் மேலே அந்த வரந்தையை விட்டுட்டு சுற்றி இது போல் தேய்ச்சிப்போம். இப்போ அடுப்பில் வச்சுட்டு எடுத்துகிட்டு தீர்ந்ததுக்கப்புறம் பாத்திரம் தேய்க்கிறப்போ ரொம்ப ஈஸியாக தேய்க்க வரும், ரொம்ப சுத்தமாகவும் ஆகிடுங்க. நான் எப்படி க்ளீன் பண்ணுன்றது கூட அப்புறம் நான் போட்டு காட்டுறேன். இது போல் தான் எப்பயுமே அடுப்பில் வைக்கிற பாத்திரத்தை நாங்கள் ரெடி பண்ணிப்போம். இப்போ ரெடி ஆகிடுச்சு, அடுப்பு பற்ற வச்சிடலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னொன்று, ரொம்ப நாள் ஆகிடுச்சு நான் வீடியோ போட்டு. இப்போ தான் ஒரு 2-3 மாதம் இருக்குமா, இப்போ தான் உங்கள் கூட டைரெக்டாக பேசுகிறேன். இப்போது எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நெய் வீட்லேயே காய்ச்சினது, அதில் அந்த இது இருக்கிற முருங்கைக்கீரை அந்த இதெல்லாம் இருக்க தான் செய்யும் பாருங்கள், அதனால தான் அப்படி இருக்குது. பட்டை, இப்போ என்னென்ன பிரியாணிக்கு போடுவோமோ அந்த ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம். நான் பெருஞ்சீரகமும் போடுவேன். இப்போ இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். வெங்காயம் போட்டுடலாம், பச்சை மிளகாய் போடலாம், அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ வெங்காயத்தை கொஞ்சம் நேரம் வதக்க போகிறோம். இப்போ அதில் அதிக ப்ராசஸே இது தான். இந்த வெங்காயம் வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அடுப்பு நல்லா எரியறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, சீக்கிரமாகவே எனக்கு அது வதங்கிடுச்சு. இப்போ உப்பு போட்டு லைட்டாக அது மேலே உப்பு போட்டோன்னா ஈஸியாக வதங்கும். இப்போ பாருங்கள், இது அப்படியே நல்லா வதக்கி விடுவோம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துருவோம். இப்போ பாருங்கள், இதை அப்படியே வதக்கிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் நேரம் விட்டாலே அது வதங்கிடும். இப்போது இஞ்சி தனியாக பூண்டு தனியாக நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா, இப்போ எல்லாத்துக்கும் நம்ம மேரினேட்டும் பண்ணிட்டோம். இப்போ மிச்சம் இருக்க இஞ்சி பூண்டை இதில் போட்டுடலாம். எல்லாத்தையுமே போட்டுடலாம், இதுக்கப்புறம் எதுக்கும் தேவையில்லை. அதனால் இஞ்சி பூண்டு போட்டுட்டு அப்படியே ஒரு வதக்கிக்கலாம். அதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும் நல்லா. அது அம்மா இல்லைன்னா அது கொஞ்சம் இதுவாக இருக்கும் இல்லையா, ரா ஸ்மெல் வரும். உப்பு போட்டாச்சா, இப்போ தக்காளியும் போடுறோம். நம்ம எலுமிச்சம்பழமும் போட போகிறோம், தயிரும் போட போகிறோம். இதெல்லாம் போடுறதுனால தக்காளி எவ்வளோ போடணுதோ அளவு பார்த்துக்கோங்க. இப்போ புதினா ஒரு கை போட்டாச்சு. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம்.
இப்போது வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல சிக்கன், அதை போட்டுடலாங்க. பாருங்கள், அது ஏற்கனவே நல்லா ஜூஸியாக ஊறி போயிடுச்சு. இந்த பாருங்கள் எவ்வளோ ஊறி இருக்குன்னு, அந்த அளவுக்கு நம்ம ஊற வச்சுருக்கோம். பார்க்க தாங்க பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய வரது ஒன்றும் பெருசு இல்லைங்க. அதுக்கு எல்லாத்தையும் சிம்பிளாக இருக்கு இல்லையா பார்க்க, அதை அரிஞ்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே அது ஒரு டைம் ஆகிடுதுங்க. செஞ்சவங்களுக்கு சாப்பிட முடியுமானா அது கண்டிப்பாக முடியாது. அது மூஞ்சில் அடித்தா போல் இருக்கும். இப்போ வந்து தயிர் சேர்த்துக்கலாம். ஏன்னா தயிர் வந்து கறியை ரொம்ப சாஃப்டாகும். அப்படியே லெமன், இப்போ தக்காளி போட்டிருக்கோம், தயிர் போட்டிருக்கோம், லெமனும் போட்டிருக்கனால அரை லெமன் போட்டிருக்கேன். தேவைப்பட்டால் நம்ம தண்ணி சேர்ப்போம் இல்லையா, அப்போ பார்த்துக்கலாங்க மிச்சம் அரை லெமனும் ஊற்றணுமான்னு. இப்போ இந்த கறியை வந்து அப்படி கொஞ்சம் நேரம் அப்படியே இது பண்ணிட்டோம், மூடி வச்சிடலாம். இப்படி வந்து சமைக்கிறவங்களுக்கு அனலில் நின்று இது போல் எவ்வளோ செஞ்சாலும் கண்டிப்பாக சாப்பிடவே முடியாது. உங்களுக்கே தெரியும், விசேஷத்தில் நிறைய சமைப்பாங்க, ஏதாவது விசேஷ நாள் பண்டிகைனா. ஆனால் கண்டிப்பாக உங்களால் சாப்பிடவே அது மூஞ்சில் அடிச்சா போல இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் தான் பசிக்கும். இப்போ வந்து தேவையான அரிசி இப்போது இந்த ஸ்டேஜில் நான் தண்ணியில் போடுறேன். முதல்ல போட்டு நான் ஊற வைக்கலை. இப்போ பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு அப்படியே நல்ல கொதி வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து நம்ம இதில் நல்லா அரிசியை கழுவிட்டு சேர்த்துடலாம். அது கூடவே அதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிடலாம். நம்மளுக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் தான் போடுறேன், 1 ஸ்பூன் மல்லித்தூள் போடுறேன். ஏன்னா வந்து பச்சை மிளகா போட்டிருக்கோம், நம்ம ஏற்கனவே இதில் போட்டிருக்கோம், இப்போ மிளகாய்த்தூளும் போட்டிருக்கோம், கறியிலையும் நம்ம மிளகாய்த்தூள் போட்டிருக்கோம். அதனால் காரம் வந்து எக்ஸ்ட்ரா அப்படியே வந்து நிறைய நம்மளுக்கு தேவையில்லை. எப்படி இருக்குன்னு பார்த்து நம்ம சேர்த்துக்கணுன்னா சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் சிக்கன் மசாலா வேணுன்னா போட்டுக்கலாம், முந்திரி பாதாம் வேணுன்னா அரைச்சி ஊற்றலாம், இன்னும் ரிச்சாக இருக்கும். கொத்தமல்லி போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம் தான். உங்கள் விருப்பத்துக்கு செஞ்சுக்கலாம். நான் இப்படி தான் செய்வேன். பாருங்கள், இப்போ வந்து நம்ம அரிசியை போட்டுடலாம். அரிசியை வந்து ஒரு கிண்ணத்தில் தான் நான் அளந்துருக்கேன். இப்போ வந்து குக்கர்லனா 1க்கு 2 ஒரு எதில் அளக்குறோமோ அந்த பாத்திரத்தில் ஒரு கிண்ணம் வந்து அரிசினா 2 கிண்ணம் தண்ணின்னு வைப்போம் இல்லையா. நான் வந்து இந்த வட்டாலை செய்கிறப்பையும் அதே கணக்கு தாங்க வைப்பேன். ஏன்னா நம்ம தம் போடுவோம், அதனால் வந்து நிறைய தண்ணி ஊற்ற வேண்டியது இல்லை. இது வந்து கரெக்டாக இருக்கும். அரிசி வந்து எனக்கு 2.5 கிண்ணம் வந்து 5 கிண்ணம் தண்ணி. ஆமாம், 5 கிண்ணம் தண்ணி தான் ஊற்றினேன். ஏற்கனவே கறி போட்டிருக்கோம், அதில் மசாலாலாம் போட்டு அந்த வதக்குனது அந்த இது இருக்கு இல்லையா, அந்த ஈரமே போதுமானது. அப்புறம் வந்து நம்ம தம் போடுறப்ப அது வேர்த்து கரெக்டாக வந்துடுங்க. இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். எல்லாத்துலேயும் உப்பு போட்டிருக்கோம், இருந்தாலும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அரிசிக்கான உப்பு தான் போடுறேன். இப்போ பாருங்கள், இது போல் தண்ணியாக இருக்கு இல்லையா, இது போல் தண்ணியாக இருந்தால் கண்டிப்பாக இது ஒரு சின்ன டிப்ஸ் தான், பிரியாணி போலன்னு வரும். நிறைய மசாலா குட்டி அப்படியே குழம்பு போல் திக்காக அந்த கிரேவி இருந்தால் பிரியாணி அப்படியே வந்து ஒட்டிக்கிட்டு குழஞ்சா போல தாங்க இருக்கும். இது வந்து சிம்பிள் டிப்ஸாக தெரியும், ஆனால் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. இப்போ ரைத்தா ரெடி பண்ணியாச்சு. கோயிலில் விசேஷம் நடக்குது, அதான் வெடி வெடிச்சிக்கிட்டு இருக்கு, அதான் சத்தம். இப்போ கொதி வந்துடுச்சு, ஒரு பரட்டி விடலாம். பாருங்கள், உங்களுக்கு இப்பயே தெரியும், நான் எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் போடலைங்க. இது நார்மலாக நம்ம செய்கிறதுலேயே அந்த கலர் இருக்குது. பூவர் வீடியோ கண்ட்ரோல், அந்த பூவர் வீடியோக்கு இப்படி இருக்கு பாருங்கள். இந்த பிரியாணி வேகிறப்போ அந்த மண் அந்த சாம்பல் பூசணும் இல்லையா, அதில் இந்த பிள்ளைங்க நெருப்பு வந்தோடனே வரைகிறாங்க, எழுதுகிறாங்க, என்னென்னவோ ஃபுல்லாகவே வட்டால் எழுதியிருக்காங்க. ஓரளவுக்கு அப்படியே தண்ணி அப்சர்வ் பண்ணி இங்கே பாருங்கள், முக்கால்வாசி வெந்துடுச்சுங்க. முக்கால்வாசி இது வெந்துடுச்சு. இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, அடுப்பில் நெருப்பை குறைச்சிட்டேன். இந்த அனல்லையே தான் அது வேகணும், அந்த நெருப்பு மட்டும் போதும். இப்போ வந்து கறியெல்லாம் கூட இதில் வெந்துடுச்சு, ஏன்னா ஃபஸ்ட்டே போட்டு வதக்கியாச்சு, ஊற வச்சாச்சு எல்லாத்துலேயும். அதனால் இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், மூடி போட்டு இதுக்கு மேலே வெயிட் வைக்கணும். நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு குண்டானில் தண்ணி போட்டு அது மேலே மூடி போட போகிறேன். இது குடிக்கிற தண்ணி, எதுக்கு நம்ம வேஸ்ட் பண்ணோம், குடிக்கிறப்ப சுடு தண்ணி வைப்போம் இல்லையா, எப்படி இருந்தாலும் அதுக்கு இது யூஸ் ஆகும். எப்படி இருந்தாலும் இதுவும் சூடாகிடும், அந்த சூடு போதும். நெருப்பு குறைச்சிட்டேன்னா இதுக்கப்புறம் அடுப்பு எரிக்க போகிறதில்ல, அந்த அனல்லையே தான் அது வேக போகுது. ஏன்னா இந்த நெருப்பையும் நம்ம வேணான்னு சொல்ல முடியாது, ஆனால் நான் இதுக்கப்புறம் வந்து லாலிபப்பும் இதில் தான் செய்யணும். அதனால் வந்து இந்த வெயிட் போட்டு வச்சுருக்கேன். ஆனால் எனக்கு பிரியாணி கண்டிப்பாக சொல்கிறேன், சூப்பராக பொலன்னு வந்ததுங்க. எப்போ பிரியாணி செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும், ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருந்தது. ஆனால் ரொம்ப மசாலா நான் எதுவுமே சேர்க்கல, நீங்கள் பார்த்தா தெரியும், சிம்பிள் தான், ஆனால் சூப்பராக இருந்ததுங்க. அது பொலன்னு வந்தது. நான் ஊற்றின அளவுலாம் கரெக்டாகவே இருந்தது. இங்கே பாருங்கள், அப்படியே எடுத்தால் இங்கே வரும் போல இருக்குல்ல, ஆறுனா இன்னும் செம சூப்பராக வந்துடும். நல்லா வெந்து இருந்ததுங்க. எப்படி இருக்கு இந்த சிக்கன்லாம் வந்து நல்லா வெந்திருந்தது, லெக் பீஸ்லாம். பிள்ளைங்க இப்போயும் இங்கே ரெடியாக இருக்கிறாங்க சாப்பிட்றதுக்கு. எப்பயுமே வீட்டில் இது போல் செய்கிறப்போ நம்மளை சுற்றி ஆளுங்க இருந்துக்கிட்டே இருப்பாங்க, எப்போன்னு. நம்மளுக்கும் அப்படி தான் இருக்கும். அடுப்பில் நிற்கிறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, நல்லா வந்துடணும் அந்த எண்ணமும் இருக்குது. சுற்றி வேடிக்கை பார்த்தாலே அன்றைக்கி தாங்க மொக்க மாதிரி ஆகிடும். ஆனால் அப்படிலாம் இன்றைக்கி எனக்கு ஆகலை, நல்லாவே வந்தது, பொலன்னு இருந்தது. சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம இவங்கள இறக்கிடலாம். இறக்கி வச்சுட்டு லாலிபப்பை ரெடி பண்ணலாம்.
இப்போ வந்து இதை ஆற வச்சிட்டோன்னா இன்னும் செம சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம சமைச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் சாமிக்கு தான் தண்ணி எழுதி விடுவோம் இல்லையா, அந்த ப்ராசஸ் அடுத்தது போகும். இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம இறக்கி ஆற வைப்போம். ஏன்னா இது வெந்துருச்சு, இதுக்கப்புறம் இதில் செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நம்ம போட்டாச்சு, முடிஞ்சாச்சு. இப்போ இறக்கி வைக்கிறது தான். இப்போ பாருங்கள், இது வந்து லாலிபப்புக்கு ரெடி பண்ணோம் இல்லையா, இது நல்லா ஊறி இதுலேயும் தண்ணியெலாம் நல்லா விட்டு வந்துடுச்சுங்க. எண்ணெய் சட்டியை வச்சாச்சு. அதே அடுப்பில் தான் விறகு போட்டவுடனே திரும்பவும் அனல் வந்துடுச்சு. இப்போ வந்து லாலிபப்பை ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப போட்டால் மசாலா வந்து பிரிஞ்சு ஓடுங்க லாலிபப்பில். அது வந்து எப்பயும் பொரிக்கிறப்போ ஒரு 4 துண்டு 5 துண்டு அவ்வளோதான். அதுக்கு மேலே அதை போட வேணாம். ஏன்னா எப்படி இருந்தாலும் நிறைய போட்டாலும் அது பிரிஞ்சு தான் போகும். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சா? வாங்க சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நிஜமாகவே எம்மியாக இருந்தது. ரொம்ப நாளுக்கு அப்புறமா நான் வீடியோ போடுறேன். நிச்சயமாக லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.